நாம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நம்ம உடம்புல சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு காரணமா. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிறுநீரகங்கள் நம்ம உடல்ல மிக முக்கியமான ஒன்று. சமீப காலமா எல்லாருடைய உடல்ல சிறுநீரக கற்கள் ரொம்ப சாதாரணமா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம்ல ஒன்று தண்ணீரை குறைவா குடிக்கிறது. உடல்ல போதுமான அளவு தண்ணீர் இல்லைன்னா சிறுநீரகத்துல கற்கள் உண்டாகுமா. அதனால தினமும் 8லிருந்து 10 கிளாஸ் தண்ணீராச்சும் குடிச்சிடணும். அதிகப்படியான உப்பு, அதாவது அதிக சோடியம் எடுத்துக்கிட்டாலும் சிறுநீரக கற்கள் உண்டாகுமா. உப்புல உள்ள சோடியம் சிறுநீர்ல கால்சியம் அளவு அதிகரிச்சு இது சிறுநீர்ல உள்ள மற்ற தாதுக்களோடைய சேர்ந்து கற்களை உருவாக்குமா. அடுத்ததா ஆக்சலேட் என்ற கெமிக்கல் இருக்கிற உணவுகளை அதிகம் சாப்பிட்றதால சிறுநீரக கற்கள் உருவாகுமா. ஆக்சலேட் கால்சியத்தோட சேர்ந்து கற்களை உருவாக்கும். அதனால பசலைக்கீரை, சாக்லேட், பீட்ரூட், பாதாம், வேர்க்கடலை உள்ளிட்ட கொட்டைகளையும் சோயா பொருட்கள் இருக்க இந்த உணவுகளெல்லாம் மீடியமா மிதமா உட்கொள்ளணுமா. மற்றொரு காரணம் அதிகப்படியான புரோட்டீன், அதாவது புரதமுள்ள உணவுகளை, குறிப்பா விலங்கு புரதம் உள்ள உணவுகளாலும் சிறுநீரக கற்கள் உருவாகும். அதிகப்படியான புரத உட்கொள்ளல் யூரியா எனப்படுற கழிவுப் பொருளுடைய உற்பத்தியை அதிகரிக்குது. இது சிறுநீரகங்களுடைய பனிச்சுமையை அதிகரித்து கால்சியம் அளவையும் அதிகரிக்குது. இதனால சிறுநீரக கற்கள் உருவாகுதான். எல்லாத்துக்கும் மேலே சிறுநீர் வரும்பொழுதே போகாம உள்ள அடக்கி வச்சிருந்தா சிறுநீரக கற்கள் உருவாகும். பிற சிறுநீர் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குமா. இந்த வழிமுறைகளை நாம சரியா கடைபிடிச்சா சிறுநீர் கற்கள் உருவாகாம நிம்மதியா வாழலாம்.